அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் நபரை கூட மிகவும் எளிதாக வசியமாக்க அதீத சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்கள் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் தாந்திரிக முறைக்கு என்ன வித்தியாசம்னா, தாந்திரிக முறைகள்ல புறப்பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு கிராம்பு, ஏலக்காய், எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை தாந்திரிக முறைகளுக்கு பயன்படுத்துவோம். மற்றபடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினாலும் சரி, அதனுடைய ரிசல்ட் குறிப்பிட்ட பொருளையோ அல்லது குறிப்பிட்ட நபரையோ நாம் இருக்கிறோம். எல்லா தாந்திரிக முறைகளுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிக முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். கரண்டா தற்போதைய நிலவரப்படி ஏதோ மனஸ்தாபம் காரணமாக அவங்க பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும். உங்களை யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வசிய முறைகள் வீடியோஸ்லயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். புதுசா பாக்குறவங்களுக்கும் இது புரியணும்ன்றதுக்காக தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வசிய முறைகளும் ஒரே மாதிரி தான் செயல்படும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆழ்மனதில் உங்க மேல அன்பு பெருக ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் உங்க மேல கோபத்துல இருந்தாலும் அந்த கோபம் படிப்படியாக தனிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றிய நினைவுகள் அதிகமாக தோன்றும். உங்க கூட பேசணும், உங்களை பார்க்கணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். உங்க கூட சந்தோஷமாக இருந்த நாட்களை அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்க கூட அவங்களே வந்து பேசுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாஸ்ல உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உடனே அன்பிளாக் பண்ணிடுவாங்க. உங்க கூட பேசணும்ன்றதுக்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பங்களும் அங்கு உருவாகும். நீங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க, உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க தவறே செஞ்சிருந்தாலும் அதை மன்னிக்கும் மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். சோ இப்படித்தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வசிய முறைகளும் வேலை செய்யும். மற்றபடி நீங்க சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமா கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை உடனே செஞ்சிருவாங்கன்னு கிடையாதுங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாது. அன்பை பெருக வைக்கக்கூடிய ரொம்பவுமே சேஃபான ஒரு மெத்தட். எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் அதை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். சோ நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த மெத்தட்ஸை நீங்க பயன்படுத்துங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தடை நம்ம அப்லோட் பண்றோம். சில பேர் வசியம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது தவறான அர்த்தத்துக்குள்ள போறாங்க. வசிய முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான காரணமே பிரிந்து வாழும் கணவன் மனைவி, பிரிந்து வாழும் உண்மையான காதலர்கள், மனஸ்தாபம் காரணமாக பிரிந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பலவிதமான காரணங்களுக்காக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நெருக்கமான உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு தான் இந்த வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நன்மைக்காக மட்டுமே இதை நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வசிய தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவைப்படுவது இரண்டே பொருட்கள் தான். ஒன்று எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை புள்ளி இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. காயாக இருக்கக்கூடிய, அதாவது பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நல்ல பழமாக மஞ்சள் நிறத்துல இருக்கணும். புள்ளிகளோ வடுக்களோ இருக்கக்கூடாது. நல்ல பழமா பார்த்து நீங்க வாங்கணும். அப்பதான் அது தாந்திரிகத்திற்கு முழுமையான பலன்களை கொடுக்கும். மொத்தமாக 3 எலுமிச்சம் பழங்கள் நமக்கு தேவை. அடுத்ததாக தேவைப்படும் பொருள் ரெட் கலர் பென். அது மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரெட் கலர்ல மட்டும் தான் நம்ம எழுதணும். எலுமிச்சம்பழத்துக்கு மேல ஒரு சின்ன வரியை நம்ம எழுத போறோம். சோ எலுமிச்சம்பழத்துல எழுதுற மாதிரி கொஞ்சம் டார்க்கா இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் 21 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 21 நாட்கள்ல முதல் 7 நாள் எப்ப வரும்னா, சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமையோட 7 நாட்கள் முடியும். சாட்டர்டே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சாட்டர்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 நாட்கள் வரும். இந்த 7 நாட்களும் ஒரே எலுமிச்சம்பழத்தை தான் நீங்க பயன்படுத்தணும்.
நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் முதல் 7 நாட்களுக்குள்ளேயே கிடைச்சிருச்சுன்னா நீங்க 7 டேஸோட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடலாம். உதாரணத்திற்கு நீங்க சாட்டர்டே அன்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. புதன்கிழமை அன்னைக்கே நீங்க விரும்பும் அந்த நபர் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறாரு, நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கே இந்த மெத்தடை முடிச்சிடலாம். அதாவது முதல் 7 நாட்கள் நீங்க முடிச்சிட்டாலே போதும். அல்லது இன்னும் அதிகமான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர் இன்னும் உங்ககிட்ட நடந்துக்கலனா அப்படியே நீங்க இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் வீக் குள்ள அவங்க பேசிட்டாங்கன்னா நீங்க அடுத்த ஃப்ரைடே ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது 14 நாட்கள் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க நிறுத்திடலாம். அப்படியும் இல்லைனா திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மேக்ஸிமம் 21 டேஸ் வரைக்கும் தான் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி, நீங்க இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 21 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல இதை செய்யக்கூடாது. சோ அந்த டைம்ல மட்டும் நீங்க பிரேக் எடுத்துட்டு அதற்கு பிறகு கண்டினியூ பண்ணுங்க. சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. 3 வாரம், அதாவது 21 நாட்கள். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் சனிக்கிழமை. உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா என்னைக்கு ரிசல்ட் கிடைச்சதோ அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஃப்ரைடே அன்னைக்கு இதை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் இந்த மெத்தடுக்காக டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். டைமிங்ஸ் முக்கியம் கிடையாதுங்க. ஆனால் நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, உங்களுடைய மனம் எப்போ ரிலாக்ஸ்டா இருக்குமோ அந்த நேரத்துல தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க ரொம்ப பிஸியா பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டா இருக்கிற நேரமா பார்த்து இதை நீங்க யூஸ் பண்ணணும். தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். சேர்ல, பெட்ல அல்லது தரையில கூட நீங்க உட்காந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போன்ற துணிகளை பயன்படுத்திக்கலாம். மனை இருந்ததுன்னா அது மேல கூட நீங்க உட்காந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் நீங்க விரிப்பு போட்டுக்கணும். மற்றபடி சேர்ல அல்லது பெட்ல உட்கார்றவங்க அப்படியே நீங்க உட்காந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்க மூச்சை நல்லா கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு. ஜஸ்ட் நீங்க அந்த மூச்சு காற்றை கவனித்தாலே போதும். மனம் அமைதி அடையும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் மூச்சை கவனித்தாலே போதும். உடலும் மனமும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ நீங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த பழத்துல எந்த பகுதியில வேணாலும் நீங்க எழுதலாம். பழத்தை கட் பண்ணிடாதீங்க. அந்த பழத்துக்கு மேல நீங்க எழுதணும். யாருக்காக இந்த தாந்திரிகம் செய்றீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதிட்டு பக்கத்துல வசி வசின்னு எழுதணும். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நீங்க தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாது, இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். அவங்களுடைய பெயரை எழுதிட்டு VASI வசி வசி. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லயே நீங்க எழுதுங்க. பெயர் எழுதும் பொழுது நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம்ல கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. இன்கேஸ் அவங்களுடைய பெயர் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நீங்க ஷார்ட்டா எழுதினாலே போதும். ஏன்னா நம்ம எலுமிச்சம் பழத்துக்கு மேல எழுத போறோம். சோ நீங்க ரொம்ப பெருசா எழுத முடியாது. ஷார்ட்டா அவங்களுடைய நேமை எழுதிட்டு அந்த பெயருக்கு பக்கத்துல வசி வசின்னு எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணுங்க. எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு முறை எழுதினாலே போதும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு 20 நிமிடங்களுக்கு ஒரு அலாரம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 20 நிமிடங்கள் முடிஞ்சிருச்சான்னு கவனம் டைமிங்ஸ்லயே இருக்கும். சோ ஒரு அலாரம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட்ல, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வலது உள்ளங்கையில தான் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு கொஞ்சம் இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க. இறுக்கமா மூடினதுக்கு பிறகு உங்களுடைய கையை நீங்க மடி மேல வச்சுக்கோங்க. இடது கை ஃப்ரீயா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களுடைய கண்களை மெதுவா மூடிட்டு எலுமிச்சம்பழத்துல நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ 20 நிமிடங்களுக்கு பொறுமையா நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா வசி வசி, ராஜா வசி வசி, ராஜா வசி வசி, இந்த மாதிரி நீங்க சொல்லணும். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி வசி வசி, ராணி வசி வசி, ராணி வசி வசி. இதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்துல நீங்க என்ன பெயர் எழுதியிருக்கீங்களோ அதை சொல்லிட்டு வசி வசின்னு 20 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்னு கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. எண்ணிக்கை தேவை கிடையாது. பொறுமையா அந்த குறிப்பிட்ட நபரை மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை 20 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். தயவு செஞ்சு வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு தூக்கமே வரணும்.
அந்த அளவிற்கு மென்மையா சொல்லுங்க. எந்த அளவிற்கு நீங்க கான்சென்ட்ரேஷனோட பொறுமையா சொல்றீங்களோ வேகமா உங்களுடைய ஆழ்மனதுல அந்த மந்திர சொற்கள் பதியும். வசின்ற இந்த வார்த்தை அகத்திய பெருமான் நமக்கு கொடுத்தது. யார் பெயரையுமே சேர்க்காம ஜஸ்ட் வசி வசின்ற வார்த்தையை தினமும் சில நிமிடங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மால் ஈர்க்க முடியும். அந்த அளவிற்கு அதிசக்தி வாய்ந்த வார்த்தை இது. சரிங்க, 20 நிமிடங்கள் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. திரும்பவும் அடுத்த நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில எடுத்து இறுக்கமா மூடிக்கிட்டு இதே மாதிரி நீங்க 20 நிமிடங்கள் சொல்லணும். சோ முதல் 7 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் சனிக்கிழமை அன்னைக்கு புது எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதுல இதே மாதிரி பெயரை நீங்க எழுதணும். பெயர் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துல வசி வசின்ற வார்த்தையும் எழுதணும். திரும்பவும் 2வது வாரம் முடிஞ்சதுக்கு பிறகு 3வது வாரமும் நீங்க எலுமிச்சம்பழத்தை மாத்தணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஃப்ரைடேவோட நீங்க இந்த மெத்தடை முடிச்சிடலாம். தினமும் நீங்க எலுமிச்சம்பழத்துக்கு மேல எழுதணும்னு கிடையாதுங்க, ஒரு நாள் நீங்க எழுதினாலே போதும். தினமுமே நீங்க 20 நிமிடங்கள் எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 20 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாக்ஸ்ல நீங்க எலுமிச்சம்பழத்தை வச்சிருங்க. 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் நீங்க நீர்நிலையில தூக்கி போட்டுறலாம். ஏரிகள், குளங்கள், கிணறுகள் மற்றும் கடல் இருந்ததுன்னா எங்க வேணாலும் நீங்க தூக்கி போட்டுறலாம். அப்படி நீர்நிலைகள் பக்கத்துல இல்லாதவங்க மட்டும் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க தண்ணீர்ல நல்லா நனைச்சிட்டு கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. தாந்திரிக முறைப்படி நீர்நிலையில தான் தூக்கி போடணும். அப்படி இல்லாதவங்க மட்டும் தான் நீங்க தண்ணீர்ல நனைச்சிட்டு கால்படாத இடமா பார்த்து நீங்க தூக்கி போட்டுருங்க. யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசினதுக்கு பிறகும் கூட அவங்களுக்காக இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட எப்பவுமே ஷேர் பண்ண கூடாது. ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லும் பொழுது நீங்க அவங்கள முழுமையா நினைச்சிட்டே சொல்லணும். கவனத்தை நீங்க வேற எங்கேயோ வச்சுட்டு கடகடன் வேகமா ஏதோ மிஷின் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பலனும் கிடைக்காது. ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது. நான் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.